உலகம் முழுவதும் வாழும் தமிழ் தாயின் உறவுகளுக்கு தமிழ்நாட்டில் மதராசப்பட்டினத்தில் இருந்து பேசுகிறோம். என் பேர் பாண்டியன். நான் குறவன்குடியை சேர்ந்தவன். சரிங்களா? வெளிநாட்டில் இருக்கிற புள்ள பிடிங்கி சார், அதாவது ஒரு சில ஈழத்தமிழர்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள நாம் தமிழர் கட்சிங்கிற பேர்லயும் சில பேர் வந்து சுற்றி தீவானுங்க, சைமனோட தும்பிகள் அப்படிங்கிற பேர்லாம். ஏன்னா அவங்களுக்குலாம் நாங்கள் எங்களுடைய பேருக்கு பின்னாடி குடிப்பட்டத்தை இணைச்சிக்கிறது தான் கண்டிப்பாக புரியாது. ஏன்னா அப்போதான் நான் தமிழை முதுகில் குத்துறதுக்கு அவங்களுக்குலாம் ரொம்ப வசதியாக இருக்கும். சரி, அது போட்டோம். நாம் இப்போ வந்துக்கிட்டு இப்போ சமீபத்தில் வந்துக்கிட்டு திரைக்கு வந்து திரையரங்குகள்லாம் ஓடிட்டுருக்கு கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து தெலுங்கு மொழியில் எடுத்திருக்காங்க. தமிழில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு தமிழ்நாட்டுக்குள்ளேயும் அங்கங்கே சில திரையரங்குகளில் திரையிடப்பட்டு ஓடிட்டுருக்கு. இது வந்து திரைக்கு வந்து கிட்டத்தட்ட 1 வாரம் கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்துக்கிட்டு சமூக ஊடகத்தில் நம்ம நேரம் செலவெடுக்கும் போது நானும் தமிழ் தேசிய பாதையில் கிட்டத்தட்ட ஒரு 8-10 வருடங்கள் வந்து பயணிச்சிட்ருக்கேன். சொல்லணும்னா 10 வருடம். அதில் ஒரு 2 வருடம் தமிழ் தேசியத்தை கற்றுக்கிறதுக்கே நாம் கால அவகாசம். அப்படி கற்றுக்கிட்டதுக்கப்புறம் கணக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 வருடங்கள் தான். 8 வருஷத்தில் வந்து சமூக ஊடகங்கள் ஈழத்தமிழர் அப்படின்னு பார்த்தோம்னா வெளிநாட்டில் வாழுகின்றவர்கள் எல்லோருமே இந்த நகைச்சுவை பண்ணுறது, கணவன் மனைவியோடு சேர்ந்துக்கிட்டு நகைச்சுவை பண்ணுறது, அப்புறம் அந்த ஊரை சுற்றி காட்டுற மாதிரி தாங்கள் வாழுகின்ற நாட்டில் என்ன நிலவரம் இருக்குங்கிற காணொலி போடுறது, அப்புறம் என்ன சொல்கிற பழமொழிகள் சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு சில நல்ல கருத்துக்களையும் வந்து பதிவு செய்கிறாங்க. அது மாதிரி தான் வந்துக்கிட்டு, அதாவது வழக்கமாக சராசரி மனிதர்கள் என்ன செய்வாங்களோ அதுதான் செஞ்சுருப்பாங்க. யாருமே வந்து தமிழீழத்தை குறித்து ரொம்ப அதிகமாக அக்கறையோட ஆர்வத்தோட அப்படி பேசி வலையொலியில் ஏன் தமிழ் ஜீவன் ஒருத்தர் வந்து பேசிட்டு இருப்பார். ஆனால் அது முழுக்க வந்து நாம் தமிழர் கட்சிக்கு செம்பு தூக்குறாங்க. எப்படி வந்து இங்கே தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறோம், உடன்பிறப்புகள்னு சொல்லப்படுகின்ற அந்த ஓபிக்கள் எல்லாம் வந்து திமுக, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லி தெலுங்கு தேவடியா பிள்ளைகளுக்கு சொம்பு தூக்கிட்டு அலையும்னா காலங்காத்தால் எழுந்திரிச்சதுமே வந்துக்கிட்டு வயிற்றுல இருக்க கழிவுகளை வெளியில் அனுப்புறதுக்கு இந்த கம்மா பக்கம் போகிறது, ஆற்று பக்கமாக போகிறது, ஊருக்கு வெளியில் வந்துக்கிட்டு போய் என்ன சொல்கிறேன், இப்போ போகும்போது கையில் ஒரு சொம்புல தண்ணி எடுத்து போவேன், எல்லாம் செம்பு எடுத்து ஆற்றுல குளத்துல அங்கே தண்ணி இருக்கும், தண்ணியை எடுத்து வந்துக்கிட்டு கழிப்பு. இவனுக்கு எப்படின்னா அந்த சொம்பை தூக்குறது கூட அவனால முடியாதாமா, இவனுக்கு தூக்கிட்டு அலைவானுங்க. அது மாதிரி இதெல்லாம் சொம்பு தூக்குற ஆளுங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு குழந்தை வந்து விளையாடிட்டு இருந்தது, போட்டுன்னு உடச்சிருச்சு. சரியா? சரி, இப்போ அதெல்லாம் போட்டோம். இப்போ வந்துக்கிட்டு இந்த படம் வந்துக்கிட்டு இத்தனை வருஷ காலத்தில், அதாவது கிட்டத்தட்ட என்னுடைய இந்த தமிழ் தேசிய பயணத்தில் இத்தனை வருஷ காலத்தில் வந்துக்கிட்டு நிறையா பேர் வந்துக்கிட்டு ஆனால் பொழுதுபோக்குக்காக சமூக ஊடகங்கள், முகநூலாகட்டும், வலைவழியாகட்டும், மற்ற இதில் வந்துக்கிட்டு ஒரு சில பேர் மட்டும்தான் வந்துக்கிட்டு என்ன சொல்கிறது, தமிழீழத்தை குறித்து பேசுகிறாங்க. இல்லை வந்து ஈழத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இன்னும் அவருடைய காணொலி எல்லாத்தையுமே எடுத்து பார்க்கலாம். அந்த வலையொலி வந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒருத்தர் பேசுகிறாருன்னு சொல்லி தகவல் தான் வந்துக்கிட்டு ஈழத்தமிழர் தான், வேற யாரு. அதுக்கப்புறமா தான் அவர் வந்துக்கிட்டு சொன்னார், இது மாதிரி வந்துக்கிட்டு ஒரு படம் வந்திருக்கு கிங்டம் அப்படிங்கிற பேரில், இது வந்துக்கிட்டு ஈழத்தமிழர்களை கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் நான் மதராசப்பட்டினத்தில் சரி காசு கொஞ்சம் செலவான, ஏன்னா வழக்கமாக நாம் வந்து இந்த 55 ரூபா 60 ரூபாய் கிட்ட வந்துக்கிட்டு விலை குறைஞ்ச விலைக்கு அந்த நுழைவுச்சீட்டு கடைக்கு போகும்போது தான் நம்ம போய் வழக்கமாக படம் பார்க்குறது.
அதிகமாலாம் செலவு பண்ணுறதே கிடையாது. இருந்தாலும் இதுக்கு வந்து என்ன சொல் 110 ரூபா 130 ரூபா கூட போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போய் படம் பார்த்தா கிட்டத்தட்ட அதுதான் வந்து நடந்திருக்கு போல. அந்த படத்துல வந்து என் மனசை வந்து ஒரு 2 விடயங்கள் வந்து உறுத்துச்சு. இது வந்துக்கிட்டு மற்ற எவனுக்குமே புரியாது. இந்த வெளிநாட்டில் இருக்கிறவனுங்களுக்கெல்லாம் புரிய போகிறது இல்லை. அவனுங்க தான் அவனுங்களை ஈழத்தமிழன்னு சொல்லிக்கணும். நான் அவங்கள புல்லு பிடிங்கி சாருன்னு தான் திட்டுவேன். புல்லு பிடுக்கிறத தவிர வேற எதுக்கும் வக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி. இங்கே தமிழ்நாட்டிலையும் வந்துக்கிட்டு நாங்க தான் சைமனின் துண்டிகள் தெரியுமோ, நோன் தமிழ் கட்சி தெரியுமோ, கல்லூரி பல்கலைக்கூடெல்லாம் முடிச்சிருக்கோம் தெரியுமோ, எங்கள் நொன்னன் தான் நுட்பமான அரசியலை கற்றுத்தராரு தெரியுமோ அப்படிலாம் வந்துக்கிட்டு நிறைய பேர் வாயில் ஓனா ஓட்டுறதும்பாங்க, பொய் சொல்கிறது நல்லா வந்துக்கிட்டு மக்களை ஏமாற்றிட்டு போயிட்டுருக்குங்க. இப்போ இந்த காணொலிக்கு வந்து குரல் பதிவை தயார் செய்கிற இந்த கிட்டத்தட்ட சமூக ஊடகத்தில் போகும்போது இப்போதான் ஒரு திரையரங்கத்தில் ஏறி அந்த மிகப்பெரிய திரைச்சீலையை கிழிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் திரையரங்கத்துக்கு வெளியில் வச்சிருப்பானுங்கல்ல, படக்குழுவினரால் அல்ல அந்த ரசிகர் மன்றம் இந்த மாதிரி சில ஆட்கள் எல்லாம் கொண்டு வந்து வச்சிருப்பாங்கல்ல விளம்பரத்துக்கு, அதை இப்போதான் ஏறி கிழிக்கவே ஆரம்பிச்சிருக்கானுங்க. இதுக்கு இவனுங்களுக்கு எத்தனை வருஷம் தேவைப்பட்டிருக்கு? நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 16 வருஷம். எத்தனை வருஷம்? 16 வருஷம் தமிழ் தேசிய பாதையில். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நாங்கள்லாம் கள்ளச்சந்தையில் கைத்து பாக்கியை வாங்கி இடுப்புக்கு கீழே சொல்லிட்டு நாங்கள் சுற்றிட்டு தெரியிறோமா. இதுக்கும் நாங்கள்லாம் வந்து மிக குறைவான வருடங்கள் தான் தமிழ் தேசியத்தை கற்றுக்கவே ஆரம்பித்தோம். இவனுங்க திரைச்சீலையை கிழிக்கணுங்கிற நோக்கத்துக்கு எப்போ வரானுங்க? இப்போத்தான் வரானுங்க. இனிமே இவனுங்களுக்கு வீரமயிறு பிறந்து அதுக்கப்புறம் இவனுங்க 4 வேத்தை வந்து நெஞ்சு சட்டையை பிடிச்சி தட்டி மயிரை கூட சரி இப்போதைக்கு இந்த அளவுக்காவது செய்யறானுங்களே, அது வரைக்கும் என்ன சொல்றது? சைமனோட துண்டிகளை பாராட்டலைன்னா எப்படி? அதனால வந்துக்கிட்டு இப்படிதான் போயிட்டு இருக்கு. அந்த படத்துல ஒரு 2 குறிப்பிட்ட விடயங்கள் வந்து நான் கவனிச்சேன். இது மற்றவங்களுக்கெல்லாம் புரியாது, சைமனின் துண்டிகளுக்கும் புரியாது, வெளிநாட்டில் இருக்க புள்ளப்புடிகி சாருங்களுக்கெல்லாம் புரியாது. யாருக்கு புரியும்னா, இதே தமிழ்நாட்டில் 5ஆம் தமிழர் சங்கம்னு இருப்பானுங்க. அவனுங்களும் என்ன மாதிரி பைத்தியக்கார பையனுங்க தான். சரியா? ஏன்னா இந்த பைத்தியக்காரன் சைக்கோ மென்டலு குடிதேசிய கோமாளிகள் ஆன்டி இந்தியன் சமூக விரோதி தீவிரவாதி இந்த மாதிரி பட்டங்களை எல்லாம் எங்களை மாதிரி ஆட்களுக்கு கூப்பிட்டு கொடுப்பாங்க. எங்க முகத்துல சாயத்தை அப்புறானுங்களாமா, சாதி வெறிய அப்படின்லாம் கூட. இனவெறியன்னு எங்களை பார்த்து எவனும் சொல்ல மாட்டான், ஆனா சாதி வெறியன்னு பார்த்து சொல்லுவாங்க. சரி, இந்த புறம்போக்குங்க நடத்துகிற வரைக்கும் நாடகத்தை நடத்திட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த படத்தில் வந்துக்கிட்டு ஒரு 2 முக்கியமான விடயம் வந்துக்கிட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன். இது வந்து கண்டிப்பாக 5ஆம் தமிழர் சங்கத்தை சேர்ந்தவங்க இந்த ஒருவேளை இந்த காணொலி அவங்க பார்க்குறாங்கன்னா அவங்களால மட்டும்தான் இப்போ நான் சொல்லக்கூடிய விடயங்களை புரிஞ்சிக்க முடியும். வேறு யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. இந்த படத்தில் வந்துக்கிட்டு இடைவேளைக்கு பின்னாடி வந்துக்கிட்டு ஒருத்தர் இறந்து போயிடுவார். அதாவது சக்கர நாற்காலியில் உட்காந்துட்டு இருக்கிற ஒரு வில்லன், என்ன சொல்கிறது, வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுகிட்டே இருப்பான்னு நினைக்கிறேன். கதாபாத்திரத்து பேர்லாம் நமக்கு சரியாக நினைவில் இல்லை. அதனால வந்துக்கிட்டு அவன் வந்து ஒரு என்ன சொல்கிறது கூலிப்படையில் ஒரு பெரிய தலைவன் அப்படிங்கிற மாதிரி இருப்பான். ஆனால் அவனை வந்துட்டு அவனுக்கு கீழே இருக்கு பாப்பா வந்து அழுவுது. குழந்தைய அழகுட்டுருக்கேன், அம்மா எங்க போச்சுன்னு தெரியலையே. அம்மா இருந்தா குழந்தை அழாம இருக்கும்னு நினைக்கிறேன். குழந்தைய அழ விடுறதுக்கு என்ன அம்மா இருக்கு? இந்த தேவடியா பிள்ளைங்கெல்லாம் குழந்தைய பெற்றுக்குதுங்கன்னு தெரியல.
இல்லை அம்மாவையாவது கூப்பிட்டு வரணும். கைபேசியில இந்த புறம்போக்கு யார் கூடயும் பேசிட்டு நான் வேற தேவையில்லாம நாம படத்தை பத்தி பேச வந்துட்டு இங்கே எதிரில் நடக்கிறது குழந்தை ஒருவேளை பொம்மையில உட்காந்து விளையாடணும்னு சொல்லி அடம் பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, அதுக்கெல்லாம் வக்கு இல்லாதவனுக்கு எதுக்குட இந்த மாதிரி குழந்தைங்க விளையாடுற இடத்துக்கு அந்த குழந்தைய தூக்கிட்டு வரணும். வந்தா அதுதான் ஆசைப்பட்டு கேட்கும். 100 ரூபா 110 ரூபா 150 ரூபா செலவானாலும் பரவாயில்ல, அது மாதிரி பொம்மையில உட்கார வச்சு குழந்தைங்கள விளையாட விடணும். வக்கு இல்லாத புறம்போக்குங்களாம் மொத்த பிள்ளைய கொடுத்துக்கிட்டு இருக்கிறவனை தாலி இருக்குது கழுத. நமக்கெல்லாம் இந்த மாதிரி வாய்ப்பு அமைய மாட்டேங்குது. வக்கு இல்லாதவன்ட்டெல்லாம் போய் பொண்ணை கொடுத்தாடுறானுங்க, இந்தா வச்சுக்கேன்னு. அதுலயும் திருப்பூர்ல சும்மாவா 50 கோடியில காரு, பல கோடி கணக்கான ரூபாய் சொத்து, 300 சவரனா 500 சவரனா நான் தங்க நகையெல்லாம் போட்டு 18-20 வயசுல அந்த பொண்ணை கட்டி கொடுத்ததுக்கு கொய்யால கடைசியில வரதட்சணை கொடுங்கன்னு சொல்லி அவ வந்துகிட்டு என்னால வாழ முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிட்டு பாதகத்தியமா போய் சேர்ந்துட்டேன். இப்படியும் இருக்குதுங்க சில தருதலைங்க. பொண்ணு வாழ போற இடத்துல வசதியா வாழணும், சிறப்பா வாழணும், அதை பண்ணணும், அதை பார்க்கணும், இதை பார்க்க மயிறு எல்லாத்தையும் பார்த்தானே. கல்யாணம் கட்டிக்கிட்டு வாழ போறவனோட நடத்தை எப்படி, ஒழுக்கம் எப்படி, இவன் உண்மையிலேயே நம்ம பொண்ணை கண்கலங்காம வச்சு காப்பாற்றுவான். கோத்தா இவன் காசுக்கு கல்யாணம் பண்றானா போடும் கோத்தா வேற எதுக்கு கல்யாணம் பண்ண, இதெல்லாம் கோத்தா எந்த கேன கூதியமாவனும் சிந்திக்க மாட்டேங்கிறானுவோ. குழந்தைங்க எல்லாம் இதை உட்காந்து விளையாடு போகும்போது அப்படி சிரிக்குதுங்க. அதுங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தான். குழந்தை பருவத்தில் அதுகளுக்கு என்ன வெளியே எதுவும் தெரியாதுல்ல. பேருக்கு போகும்போது அது சிரிக்கிறத பார்க்க போகும்போது நமக்கு என்ன சொல்றது ஆசையா இருக்கு. சரி, அது போட்டோம் மக்களே. இப்போ நம்ம படத்துக்கு வருவோம். எங்க விட்டேன் நானு? 5ஆம் தமிழர் சங்கம் வந்துகிட்டு அவங்க இந்த காணொலியை பார்த்தாங்கன்னா அவங்களால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். அதாவது படத்துல இடைவேளைக்கு பின்னாடி வந்துகிட்டு சக்கர நாற்காலியில இருக்கிறவன, அதாவது குளியல் தொட்டி நீச்சல் குளம்னு சொல்லுவோம்ல, அதுல வீம்புக்குன்னே தள்ளி முக்குன்னு முக்கி கொன்றுவானுங்க. கொன்னுட்டு அடுத்து அந்த இடத்துக்கு இன்னொருத்தன் வரான். நிறையவே தான் வந்துக்கிட்டு என்ன சொல்றது, இந்த மக்களை மொத்தமா சோழிய முடிக்கிறதும் இங்க நாங்க தமிழ்நாட்டுல சோழிய முடிக்கிறது, மட்டை பண்றது, அதாவது மர்டர் பண்றதா மட்டை பண்றதுங்கிற மாதிரிலாம் இங்க சில பேச்சு வழக்கு இருக்கும். தமிழ்நாட்டுல இருக்கும், வெளிநாட்டுல இருக்க புல்லு பிடிங்க சாரண்டிவா இது தெரியுமான்னு சொல்லி எனக்கு தெரியாது. மொத்தமா என்ன சொல்றது, கொலை பண்ணணும். அப்ப அதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணத்தை உருவாக்கணும் இல்லையா? அது மாதிரி வந்துக்கிட்டு இவங்களே வந்துக்கிட்டு கோழியா ஒரு ஆளை இவங்களே போட்டு, அவங்க ஆளுங்களுக்குள்ள இருக்கிறவங்கள அவங்களே போட்டு தள்ளிட்டு ஊரை ஏமாத்துறதுங்கிற மாதிரி. அப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ராஜீவ்காந்தியோட மரணமும் இதுவும் இந்த சம்பவத்தோட ஒத்துப்போகுது. ராஜீவ்காந்தியும் கொய்யால இது இங்க தமிழ்நாட்டுல ஒருத்தர் இருப்பான், நாம் தமிழர் கட்சின்னு ஒருத்தன் வச்சிருக்கிறான். அதுக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளர்னு ஒருத்தர் இருப்பான். மேடை மேல நின்றுகிட்டு மக்கள் முன்னாடி எனக்குன்னு ஒரு பெருமை மயிர் இருக்கு தெரியுமா, ராஜீவ்காந்திய நாங்க தான் புடுக்கணும் தெரியுமா அப்படின்லாம் இழிச்சுட்டு இருப்பான். ஆனா உண்மை என்னன்னு அந்த கேனக்கூதியானுக்கும் தெரியாது. அந்த கட்சியில இருந்து என்ன பயணிக்கிறானுங்களாமா தும்பிகள்ங்கிற பேர்ல 50 லட்சம் பேரு. என்ன மயிருக்குன்னு தான் தெரியல. எப்பா நான்லாம் 10ஆம் வகுப்பு படிச்சவனப்பா. திண்டுக்கல்ல MSP சோலைநாட நினைவு மேல்நிலை பள்ளியில 10ஆம் வகுப்பு படிச்சவன்.
அரசு பொது தேர்வுல 500க்கு 380 மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெற்றேன். என் வம்சத்திலேயே நான் தான் முறை என்ன சொல்றது. ஏன்னா எங்க அண்ணன் கூட 7ஆம் வகுப்பு தானாமா. நான் 8ஆம் வகுப்பு போய் 9ஆம் வகுப்பு போய் 10ஆம் வகுப்பு வரைக்கும் போய் 10ஆம் வகுப்புல தேர்ச்சி அடைஞ்சேன் அரசு பொது தேர்வு. இவனுங்களோட ஒப்பிடு போகும்போதுலாம் நமக்கு கல்வி அறிவு கம்மி தான். ஆனா நமக்கே தெளிவா தெரியும் ராஜீவ்காந்தியை போட்டு தள்ளது மொசாடு. இஸ்ரேல் நாட்டை வந்து பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான்ல மொசாடு. அந்த உளவுக்கு அவனுக்கு தான் கோத்தாங்க இறங்கி ஸ்கெட்ச் போட்டதே அவனுக்கு தான். அதாவது திட்டம் போடுறது, வரைபடம் தயாரிக்கிறது அப்படின்லாம் சொல்லுவானுங்கல்ல. இதுக்கு மூல காரணமே அவன் தானாமா. அவங்கிட்ட இருந்து அமெரிக்க சிஐஏக்கு அந்த தகவல் போய் அங்கிருந்து சோனியா காந்திக்கு தகவல் வந்து சோனியா காந்தி மூலமா தான் மற்ற என்ன சந்திராசாமி அப்பெல்லாம் உயிரோட இருந்தா இப்ப அந்த குழுக்கு செத்து போச்சு. இந்த மாதிரி ஆட்கள் எல்லோருமே ஒன்னா சேர்ந்துக்கிட்டு சிவராசனை வந்து கைக்குள்ள போட்டுக்கிட்டு இந்த கொலை செயலை அரங்கேற்றி எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டானுங்க. வாத்தா செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டானுங்க. அப்பாவி தமிழை இழிச்சவாய் வாயில வரல வச்சு சூப்பு மட்டும்தான் தெரியுங்கிற மாதிரி இழிச்சவாய தமிழங்கிறனால தூக்கி பழிய வந்து தமிழன் தலைமையில தூக்கி போட்டானுங்க. தூக்கி போட்டுத்தான் வந்துகிட்டு இதை ஒரு காரணமா மயில் வச்சுட்டே வந்துகிட்டு 2009 மிகப்பெரிய இனப்படுகொலையவே செஞ்சு முடிச்சானுங்க. இந்த படத்துலயும் அதே மாதிரிதான் வருது. அந்த மரணமும் இவனுங்களே நீச்சல் குளத்துல ஆளை முக்கி கொண்டு போட்டு இதை ஒரு காரணமா வச்சு எல்லாரையும் வர சொல்ல. இப்ப எப்படி வந்துகிட்டு எல்லாரையும் சோத்துக்கு வர சொல்லுங்க. ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வித்தியாசமாக எல்லாரையும் சாப்பாட்டுக்கு வர சொல்லுங்க. சாப்பாடு மொத்தம் 2009 இதேதான் நடந்துச்சு. எல்லாரும் பாதுகாப்பான இடத்துக்கு வாங்க, இந்த இடத்துக்கு வந்தா நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க, தங்க கூடாரம் தரோம், சோறு தரோம், பாதுகாப்பு தரோம், மொத்தம் எல்லாரும் வாங்க, முள்ளி வாய்க்கால் வாங்க மொத்தம். ஆனா அங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா சாவே நடந்துச்சு. எல்லாமே நிறைய கொஞ்சம் மறைச்சு திருச்சி இது பண்ணிருக்காங்க. சரிங்களா. இதுல வந்துகிட்டு நிறைய எனக்கு நிறைய விடயங்கள் வந்து இதுக்கு மேல காணொலியில சொல்ல முடியாது. ஏன்னா சொன்னோம்னு வச்சுக்கோங்க என்ன தேடி கண்டுபிடிச்சு போட்டு தள்ளணும்னு அலைவானுங்க. உண்மையை பேசுறவனு இந்த உலகம் வந்து விட்டு வைக்காது ராசா. அயோக்கிய பைய பொம்பளைய கட்டி பிடிக்கிறவன், நடிகைகளை கட்டி பிடிச்சிட்டு மொத்த இரவானா அவ்வளவு கூட படுத்துன்னு திரிக்கிறவன், கோடி கோடிய பணத்தை வாங்கி பொட்டி பொட்டியா வாங்கி வீட்டுல இந்த மாதிரி தேவைய பசங்களும் உயிரோட வாழ்றதுக்கு இந்த உலகம் அனுமதிக்கும். உண்மையை பேசுறவன மயிறு கூட உயிர் வாழ அனுமதிக்காது. ஏன்னா நாங்க மக்களுக்கு எல்லாம் உண்மையும் சொல்லி கொடுத்துருவோம்ல. உண்மையை பேசுறவங்களுக்கு இங்க எவனுக்கு பிடிக்குது உண்மையை பேசினா நம்மள பைத்தியக்கார கூதின்பாங்க. நம்ம உண்மை பேசுறதுதான் அவங்களுக்கு பிடிக்காது. மற்றபடி மேல நின்றுகிட்டு பொய் பேசுவேன். நான் AK-47 பயிற்சி எடுத்தேன், இந்த மாதிரி பல விதமான பொய்களை சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். வேண்டாம், என் வாயில கெட்ட வார்த்தை ஏதாவது வந்துட போகுது. நான் ரொம்ப பச்சையா பேசுவேன். நான் இது ஒரு பக்கம். அதுல அந்த மக்கள் எல்லாம் கொன்னு முடிச்சுட்டு அந்த மக்கள் வந்து என்ன சொல்றது, அந்த வீட்டு கதவை வந்து உடைச்சி வெளியில வந்து அங்கங்க என்ன சொல்றது மரத்துக்கு கீழே மகிழ்வுந்துக்கு கீழே அங்கங்க பதுங்கி மாட்டு கொட்டாய் கீழே எல்லாம் பதுங்கி இருக்கும் போது அவனுக்கு வெளியில வரப்போமா, அதாவது கொலை செஞ்ச கொலையாளிகள் வெளியில வரப்போகும்போது வீட்டு வாசல்ல தூண்கள் இருக்கும்ல, மரத்தூண்கள். அந்த தூண்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இதை நல்லா கவனிச்சு பார்க்கணும். இப்ப இதே 5ஆம் தமிழர் சங்கம்னு தமிழ்நாட்டுல ஒண்ணு இருக்குன்னு சொல்றேன்ல, அவனுங்க என்ன நல்லா கவனிச்சு பார்ப்பானுங்க. அந்த தூண்கள்ல வந்து பன்றியின் தலை, சாதாரண பன்றி இல்ல, காட்டு பன்றியின் தலை பொருத்தப்பட்டு இருந்தது. இதை ஏன் வந்து ஒரு தூண்ல அதை கொண்டு போய் வழிஞ்சு வைக்கணும், இது அவனுங்களுக்கு தெரியும். 5ஆம் தமிழர் சங்கத்துல இருக்கிறவனுங்களுக்கு தெரியும். மேடை மேல நின்றுகிட்டு நாம் தமிழர்னு தலைக்கு மேல கையெழுத்து டண்டனக்கா டனக்கனக்கா
கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓட்டி கொள்ளாமோ அப்படிங்கிற மாதிரி மொய்யால புத்தாட்டம் போட்டுக்கிட்டு திரியிற புடுக்குங்களுக்கெல்லாம் நான் சொல்றது என்னங்கிறது சத்தியமா புரிய போறது இல்லை. இவனுங்களுக்கு புரிய வைக்கிறது மொத்தம் எனக்கு வேலை பொண்ணையும் கிடையாது. தூங்குறவனை மட்டும்தான் எழுப்ப முடியும். தூங்குற மாதிரி நடிக்கிறவனெல்லாம் எழுப்புறது என் வேலை பொண்ணே கிடையாதும்பே. சரியா? கருத்துறை பெட்டியை திறந்தே வைக்கிறேன். ஏமா வந்து கதறணும் கத்தணும் அரிப்பெடுத்த எல்லா தேவடியா பயிலுகளும் தாராளமா வந்து கத்துங்க கதறுங்க. தமிழ் மொழிக்காகவே சாகத்தோணி, தமிழ் அன்னைக்காகவே செத்துமடி. இது தமிழ் குடிகளின் தாகம், யூத இனத்தின் மரணம். வெற்றிவேல் வீரவேல்.